ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த தருணம் நாளை நடைபெறப் போகிறது. தமிழ்நாடு எதிர்பார்த்தது ஒரு மாற்ற வேண்டும், ஒரு மாற்ற வேண்டும். டிவிகேக்கு ஓட்டளித்த அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி என்னோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட உதவி எனக்கு எப்பவும் தேவை. தமிழ்நாடு எதிர்பார்த்த காத்திருந்த தருணம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு மே 7ஆம் தேதி சிஎம் ஆக போகிறார் விஜய். ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சப்போர்ட்டு தான். ஏன்னா அவர் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் பழகப்பட்ட பணபலம் மிக்க அரசியல், பணபலத்தெல்லாம் தூக்கி போட்டு மக்களாட்சி வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், அதுக்கு ஒரு புதிய தலைவன் வேண்டும், புதிய மாற்றங்கள் நிகழ வேண்டும். அது எல்லாமே எதிர்பார்த்து மக்கள் ஆதரவு எனக்கு தெரிவிச்சிங்க. அதுக்கு மிக்க நன்றி. நன்றி செலுத்துன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மைக்கு பிடிச்சி நேரடியாக சொல்லாமல் அவர் எழுத்து மூலமாக அறிவிச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மக்கள் எதிர்பார்த்த தருணம் மே 7 நாளைக்கு சிஎம் ஆக போகிறார் விஜய். இது யாராலையும் தடுக்க முடியாது. பட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சுது. பட் இருந்தாலும் இதில் இன்னும் பாதி மக்கள் ஏற்றுக்கலன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நினைச்சது 234 தொகுதியில் கண்டிப்பாக அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஒரு மாற்ற வேண்டும், புதிய அரசியல் மாற்ற வேண்டும், ஒரு புதிய தலைமை செயலகம், ஒரு புதிய தலைவர், புதிய தமிழ்நாடு, அதுமாதிரி நியூவாக அவர் ஒரு இளைஞர் எழுச்சி, ஒரு விசில் புரட்சி எல்லாமே ஏற்படும் சொன்னார். அதே மாதிரி தான் இருந்தது. பட் இதில் என்னன்னா, ஸோ சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி எல்லாமே டிக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஜெயிச்சுட்டாங்க. இதில் ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏ எல்லாமே பார்த்தா எல்லாமே புதுசு. ஒரு சிலர் தவிர மீது எல்லாமே புதுசாக. மற்றவங்களாம் ஒரு சிலர் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. அவங்க எல்லாமே சிஎம், ஆல்ரெடி பல சிஎம்கள் பார்த்து எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால மக்கள் பாதி ஏற்றுக்கலன்னு தான் சொல்ல வரோம். சிட்டிக்குள்ளே ஏற்ற அளவுக்கு விஜய 16 தொகுதியில் 14 தொகுதி மக்கள் ஓட்டளிச்சு 16 எம்எல்ஏக்களில் 14 எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்காங்க. ஸோ 2 எம்எல்ஏ மிஸ்ஸிங். ஸோ அதனால் சென்னை இருந்த அளவுக்கு வில்லேஜில் மக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கல. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செய்யார் வந்தவர் சைடு, போலூர் சைடு, இந்த மாதிரி, அப்புறம் இந்த கடலூர் சைடு, இன்னும் வேறு ஏதோ ஒரு ஊர்லாம் போயிடுங்க. ஸோ அவர் விஜய் எங்கெங்கெல்லாம் சார் பெருசாக விசிட் அடிக்கலையோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காஞ்சிபுரம், செய்யார் வந்தவர் சைடு, போலூர் சைடு, திருவண்ணாமலை சைட்லாம் விஜய் போகவே இல்லை. ஸோ அவர் போனது மதுரை, தஞ்சாவூர், இந்த விக்கிரவாண்டி, இந்த மாதிரி எக்ஸட்ரா இப்படி தூத்துக்குடி இப்படி தான் போனார். ஆனால் போகாத ஊர்லேருந்தே ஒரு எம்எல்ஏ மட்டும் வந்திருக்காரு. போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒரு எம்எல்ஏ கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ மீன் திருப்பத்தூர் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அந்த தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எண்ணிட்டே இருந்தாங்களாம், நைட்டு ஃபுல்லாக எண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியிலுமே யார் வெற்றி பெற்றாங்க அறிவிச்சிட்டாங்க. பட் இந்த ஒரு தொகுதி மட்டும் பெண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் 108 மாறிச்சு விஜய்க்கு. ஸோ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஸோ அவர் வெற்றி பெற்றதுக்கு ஆனந்தம் இருந்தாலும் தோல்வி விட்டுறதுக்கு எவ்வளோ கடுமையான வழி இருக்கும். பல லட்சம் பல ஆயிரம் ஓட்டில் தோத்துதான் சரி போடா அப்படின்னு விட்டுலாம். ஒரு ஓட்டில் வின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ரன்னில் கிரிக்கெட் அடித்த வேர்ல்டு கப் நம்ம இந்தியா அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ரொம்ப போராட்டமான விஷயம் தான். அதுவும் மக்கள் தீர்ப்பு, இதுவும் மக்கள் தீர்ப்பு தான். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றியை ஏற்றுக்கணும், தோல்வியை ஏற்றுக்கணும். டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி பல தோல்விகளை பார்த்த கட்சி டிஎம்கே, பல வெற்றிகளை பார்த்த கட்சி டிஎம்கே. அவங்க அப்பவும் அதே சொல்லுவார், கலைஞராக தான் சொல்லுவார், ஸ்டாலினாக தான் சொல்லுவார், உதயநிதி அதே சொல்கிறார். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தான் இப்போ விஜயோட இதில் போயிட்டுருக்கு. விஜய் மாபெரும் வெற்றி பெற்றாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மக்கள் பாதி பேர் புரிஞ்சிக்கல, பாதி பேர் தான் புரிஞ்சிருக்காங்க. சென்னையில் புரிஞ்ச அளவுக்கு அவுட்டரில், வில்லேஜில் புரிஞ்சிக்கல. இன்னமும் ரெட்டலை, சூரியன் அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தன் வரான், புது வாய்ப்பு கொடுப்போம், நமக்கு புது லைஃப் அமையும். ஸோ எக்ஸட்ரா. ஸோ எல்லாமே யார் வந்தாலும் அவங்க வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. கவர்மெண்ட் வரி பணம், கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு நிர்வாகம் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹெட்டு தேவை, அப்பாவோ அம்மாவோ ஒரு ஹெட்டு தேவை. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு ஒரு கண்ட்ரிக்கும்.
ஸோ வந்து நமக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து ஹேட்டு பிரதமர் இருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம சிஎம் என்ன செய்ய போகிறாரு, விஜய் என்ன செய்ய போகிறாரு, மே 7ஆம் தேதி பதவியேற்க போகிறாரு சிஎம்மா. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுவும் நேரு ஸ்டேடியத்தில், பெரிய ஸ்டேடியம் அது. 5000 பேர் இல்லை, 5000 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் கூடுற ஆளுங்க பார்த்தோன்னா 10,000 15,000 பேர் கூடுவாங்க. அந்த இடமே வந்து ஃபுல்லாக போகுது, ஒரு மாநாடு லெவலுக்கு ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கெடுபிடியும் இருக்கும். மக்கள் வந்துட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். என்னன்னா இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஒரே ஒரு பேஸ்க்காக மட்டும்தான், விஜய் ஜோசப் விஜய் என்னும் நான். இதை வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சாங்க. ஸோ அதுவே அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ வசூல். ஐ மீன் அந்த ஸ்டேடியத்தை டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளோ பேர் போனாங்க, அவ்வளோ பேர் செலவு பண்ணிட்டு போனாங்க. அவங்க இருந்து எல்லாமே சொன்னாங்க, விஜய் என்ற ஒரு ஆளை பார்க்கறதுக்கு, அவர் பேசுகிற பேச்சு கேட்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, விஜய் வேணாவே வசூல் தானே அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் மற்ற எக்ஸட்ரா பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே வந்துட்டு விஜய் வந்தாலும் எங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலேசியாவில் இருக்கிறவங்க சொல்லும் போது, ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்தால் நல்லது தானே, நமக்கு லாபம் தானே. ஸோ அவர் வந்தால் நஷ்டம் கிடையாது, லாபம் தான். அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து போராடி 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 வெற்றி பெற்று சினிமாவில் உச்சத்துக்கு போய் நின்னார். ஸோ விஜய் படம் ஒரு வசூல் தான். அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டரே அல்லோல படம், அவ்வளோ கூட்டம் அலை மோதும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மரம் வளரும் போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அது வளர்ந்து காய் கனி பூ வைக்கும் போதும் அழகாக இருக்கும், வளரும் போதும் அழகாக இருக்கும், வளர்ந்து நின்று பூ வைக்கும் அழகாக இருக்கும், இன்னும் காய் வைக்கும் அழகாக இருக்கும், இன்னும் அது பழுத்து பழமாக சாப்பிடும்போது அவ்வளோ பேரின்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் விஜய். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டு வந்து விக்கிரவாண்டி மேடையில் சொன்ன மாதிரி, அந்த மாநாட்டில் சொன்ன மாதிரி மூஞ்சி சரியில்லை, இது சரியில்லை, நடை சரியில்லை, நடிப்பு சரியில்லை, அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி தான் இப்போவும் விஜய் வந்துட்டு கட்ச ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன பண்ணுவார், அதை பண்ணுவார், இது பண்ணுவார். உங்களால் முடியுமா, நிற்க வைக்க முடியுமா, அங்கே பூத்தில் ஆள் போட முடியுமா, 230 தொகுதி உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்களா, யார் இருக்கா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். எல்லாமே பிறக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸோட பிறக்கிறோம். சும்மா வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை டிஎம்கே ஆள் ஸ்டாலினும் சேகர் பாபு நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை தக்க வச்சு டாப்பில் தூக்கிட்டு போகிறது, விடாமல் பிடிச்சிருக்குது, அவராக விட்டு கொடுத்தாதான். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவை அவர் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு மேலே வந்து நீ டாப்பில் நிற்கிறாருன்னா அது அவரோட கஷ்டம்தான். எல்லாருமே ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க, கடவுள் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாரு, நீ பிடிச்சி மேலே வர்றதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி விஜய்க்கு வந்து அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு மேலே டாப்பில் வந்து நின்னார் சினிமாவில். ஸோ அவராக விட்டு கொடுத்து தான் வெளில வந்தார். அந்த மாதிரி தான் இப்போ அரசியல் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு, அரசியல் துறைக்கு வந்திருக்காரு. இதுலேயும் சும்மா இல்லை, சாதாவாக ஆரம்பித்து ஸோ மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து மக்களுக்கு தொண்டு செஞ்சு அவங்க ஆட்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்கள தான் இப்போ நின்று இருக்காங்க. எல்லாமே அனுபவம் இல்லாத எம்எல்ஏக்கள் தான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் தவிர மீதி எல்லாமே அனுபவம் இல்லாதவங்க. அந்த செஞ்சாஜி கோட்டை வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க கண்டி, அது உள்ளே போயிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க, உட்காந்து வேடிக்கை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ரொம்ப புது அனுபவம். அதனால் வந்து அரசியல் ஃபீல்டுக்கு வந்துட்டார் விஜய். இந்த ஃபீல்டையும் டாப் லெவலில் போவார், அவராக விட்டு கொடுத்தா உண்டு, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் மாதிரி அவர் உயிரோடு இருந்தால் ஆட்சி பிடிச்சிருக்கவே முடியாது. மற்றவங்க டிஎம்கேவில் சரி, டிஎம்கேல ஆட்சி பிடிச்சிருக்கவே முடியாது, ஆளால் போட்ட கலைஞராலே முடிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போ தெரிஞ்சது என்னன்னா, மக்கள் செல்வாக்கு தான் முக்கியம், பண செல்வாக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஸ்டாலினுக்கு செருப்பல் அடித்த மாதிரி உரைச்சிருக்கோம், எடப்பாடிக்கும் செருப்பல் அடித்த மாதிரி உரைச்சிருக்கோம் புத்தியில். பணநாயகம் கட்சி ரெண்டுமே பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலான்னு நினைச்சாங்க. மக்கள் நினைச்சா உன்னை தூக்கி உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா தப்புன்னு கீழே போட்டுருவாங்க. அது கலைஞரே சொல்லியிருக்காரு, என்னை தூக்கி கடலில் போட்டாலாம் கட்டுமரம் எதிர்ப்பேன் தவிர கடலில் மூழ்கி விட மாட்டேன். அவர் ஒரு அறிவாளி, திறமைசாலி, அவரோட மைண்டு ஸ்டாலினுக்கு கிடையாது. நான் சொல்லணும், மைண்டோட ஸ்டாலின் கிடையாது. கலைஞரோட முகத்தை வச்சு தான் அந்த சூரியனை வச்சு தான் ஸ்டாலின் சிஎம் ஆனார் போன வாட்டி. ரெட்டலையிலும் வந்து இப்போ ஓட்டு போட்டாங்கன்னா அதுவும் அப்படி தான், எதிர்கட்சி ஆனாங்க இல்லையா போன வாட்டி ஏடிஎம்கே, அதுவும் வந்து எம்ஜிஆர் மூஞ்சி வச்சு தான். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் செல்வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு விஜயை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதனால் மக்கள் செல்வாக்கு தான் முக்கியம். மக்கள் செல்வாக்கை வச்சு தான் சிஎம் ஆக போகிறார் நாளைக்கு விஜய். ஸோ நேரு ஸ்டேடியமே அல்லோல பட போகுது நாளைக்கு.
என்ன நடக்குன்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம். அதுவும் ரெக்கார்டு பிரேக் தான். அவர் ரெக்கார்டு அவரே தான் பிரேக் பண்ணுவார். ஸோ ஒரு சிஎம் பதவிக்கு கூடுறதுக்கு இவ்வளோ கூட்டமா தமிழ்நாட்டில்? எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான்டா அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி. எம்ஜிஆர் ஒன்றையும் உங்கள் வீட்டு சொத்து கிடையாது, அவர் வந்து பொது சொத்து, யார் ஒன்றாலும் அவரை ஏற்றுக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா? ஸோ பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சிருக்காரு மனுஷன், புரிஞ்சு தான் வந்து அரசியலுக்காக வந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்க்கல, ஏடிஎம்களையும் எதிர்க்கல, மற்றவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. எம்ஜிஆர் வந்து ஒரு பொது சொத்து, அந்த தலைவரை கடந்து தான் நான் எல்லாருமே போனோம், சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி. அவர் ஆல்ரெடி மேடையில் வச்சுருக்காங்க, 5-6 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா? அம்பேத்கர்லேருந்து மற்றவங்க எல்லாருமே வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி எம்ஜிஆரையும் கூட சேர்த்துட்டார். வரலாறு திரும்புகிறது, அவர் சொன்ன வரலாறு திரும்பிடுச்சு. பட் என்னன்னா இதில் பாதி மக்கள் புரிஞ்சிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு போதுமான அளவுக்கு அவருக்கு சீட்டு கிடைக்கல. இதுவும் ஒரு கஷ்ட காலம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்ட காலம். இதுலேயும் போராடி தான் அவர் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. விஜய் வந்து போராடி போராடி தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன்லேயே வந்துட்டு எல்லாருமே எள்ளி நகையாடினாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு நேராக வந்து நின்று இருக்காங்க. பக்கபலமாக மக்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மக்கள் சக்தியை தாண்டி கடவுள் சக்தி இருக்கும்போது கடவுளுக்கு வேண்டனாரு, கடவுள் கை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் கையில் தான் இருக்குது அவரோட பதவியை தக்க வைக்கிறது. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னும் 30-33 வருஷத்துக்கு நான் தாண்டா மக்களுக்கு நிற்பேன் அப்படின்னு சொன்னது வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து அவர் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நல்ல மனுஷன், மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க, கடவுளும் கருணை காட்டியிருக்காரு. இதையும் தாண்டி நாளைக்கு பதவியேற்பு விழா தமிழ்நாடே அவ்வளோ எதிர்பார்த்துருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு வந்துட்டு பெரிய பெரிய விஐபிக்கள் எல்லாமே வந்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை எதிர்பார்த்துருப்பாங்க. பட் யாரெல்லாம் கூப்பிட்றதுன்றது பெரிய விஷயம். யார் யார் வரப்போகிறான்ற சர்ப்ரைஸ் நாளைக்கு தான் தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சி ஜோசப் விஜய் எனும் நான். மக்களாட்சி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பதவியேற்பு, விஜய் சிஎம் ஆக போகிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். மக்களாட்சி நல்லாட்சி தொடரணும் சி ஜோசப் விஜய் எனும் அவர்களே. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நல்லாட்சி தொடரட்டும், மக்கள் சப்போர்ட்டோட, கடவுள் சப்போர்ட்டோட நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.